அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுபடி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெசன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா 4th லெசன் ஜுடிஷியரி லெசன்ல வந்துட்டு மிடிவல் இந்தியா, இடைக்கால இந்தியாவிலையும் நவீன காலகட்டத்து இந்தியாவுடைய தொடக்கத்திலையும் ஜுடிஷியரி எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த இயர் 1687 1687 பாத்தீங்க அப்படின்னா சாசன சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கிறத எனாக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியா 1726 1726 சாசன சட்டம்னு சொல்லக்கூடிய சார்ட்டர் ஆக்ட் எனாக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இந்த சட்டத்தின் மூலியமா பாத்தீங்கன்னா 3 மாகாணங்கள், தட் இஸ் மெட்ராஸ், பாம்பே அண்ட் கல்கட்டா, சோ இந்த 3 மாகாணங்களையும் மேயர் கோர்ட்னு சொல்லக்கூடிய மேயர் நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டது. அப்போ எந்த சார்ட்டர் ஆக்ட் மூலியமா மேயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1726 கொண்டு வந்த சாசன சட்டத்தின் மூலியமாக மேயர் நீதிமன்றங்கள் 3 மாகாணங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு 1753 பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு சார்ட்டர் ஆக்ட் அப்படிங்கறத போடுறாங்க. இந்த ஆக்ட் என்ன பண்றாங்கன்னா 1726 கொண்டு வந்திருந்த இந்த சட்டத்தை சீர்திருத்தம் அப்படிங்கறத பண்றாங்க. அப்போ 1687 ஒரு ஆக்ட், 1726 ஒரு ஆக்ட், 1753 ஒரு ஆக்ட். 1726 3 மாகாணங்களையும் மேயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்படுது. 1753 என்ன பண்றாங்க, 1726 கொண்டு வந்து இந்த சட்டத்திலே இன்னும் நிறைய சீர்திருத்தம் அப்படிங்கிறது எல்லாமே செய்யறாங்க. இது மூலியமா இந்த 1753 சாசன சட்டத்தின் மூலியமா 5 நீதிமன்றங்கள் அப்படிங்கறத நிறுவுறாங்க. சோ என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோரிக்கைகள் நீதிமன்றம், மேயர் நீதிமன்றம், குடியரசுத் தலைவர் நீதிமன்றம், ஆட்சிக்குழு கொன்ற நீதிமன்றம் மற்றும் அரசர் தலைமையிலான நீதிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது 1753 சாசன சட்டத்தின் மூலியமாக உருவாக்கப்படுது. ஓகேங்களா? சோ இதுதான் கொஞ்சம் கொஞ்சமா ஜுடிஷியரி அப்படிங்கிறது மாடர்ன் இந்தியால டெவலப் ஆயிட்டு இருந்தது. இதோடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா 1772 கொண்டு வந்த ஆக்ட். ஓகேங்களா? சோ அப்போ வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்க அப்படின்னா கவர்னர் ஜெனரலா இருந்திருப்பார். சோ அவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா நீதித்துறையினுடைய நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கான நடவடிக்கைகள் நிறைய ரிஃபார்ம் மெஷர்ஸ் அப்படிங்கறதை எடுத்திருப்பார். ஓகேங்களா? சோ அப்படி இந்தியா 1780 பாத்தீங்க அப்படின்னா மாகாண நீதிமன்றங்கள்னு சொல்லக்கூடிய ப்ராவின்சியல் கோர்ட்ஸ் அப்படிங்கறது என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா ரிஃபார்ம்ல கொண்டு வந்திருப்பார். அப்ப 1772 வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலகட்டத்தில் ஜுடிஷியரியில நிறைய ரிஃபார்ம்ஸ் மேற்கொள்ளப்பட்டது. அதுல ரொம்ப முக்கியமானதா 1780 பாத்தீங்க அப்படின்னா ப்ராவின்சியல் கோர்ட்னு சொல்லக்கூடிய மாகாண நீதிமன்றங்களை சீரமைக்கிற பணி வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது. இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உள்ளூர் சட்டங்களை தொகுத்ததும் வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலகட்டத்தில் பண்ணின முக்கியமான நிர்வாக சீர்திருத்தம் அல்லது நீதித்துறையினுடைய நிர்வாக சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வாரன் ஹேஸ்டிங்ஸ் இன்னும் ரொம்ப முக்கியமா என்ன பண்ணிருப்பாரு, இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் சொல்லுவோம், முதலாவது கவர்னர் ஜெனரல் சொல்லுவோம். சோ இந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இந்து மதத்தினுடைய சட்டங்கள் எல்லாத்தையுமே தொகுக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருப்பார். அவருக்கு அடுத்து வந்த காரன்வாலிஸ் பிரபுவும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இதே மாதிரி இந்து மதத்தினுடைய சட்டங்கள் எல்லாத்தையுமே தொகுத்திருப்பாரு. இந்து ரிலீஜன் மட்டும் இல்லாம இஸ்லாமிய சட்டங்களும் தொகுக்கப்பட்டு அவையும் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. ஏன்னா முதல்ல நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி முதல்ல இந்தந்த குற்றங்களுக்கு இந்தந்த தண்டனைகள் தான் அப்படின்னு எதுவும் வரையறுக்கப்படல. பட் ஆனா வாரன் ஹேஸ்டிங்ஸ் காலகட்டத்தில் தான் இந்து மதத்தினுடைய சட்டங்கள் எல்லாமே தொகுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பிறகு வந்த காரன்வாலிஸ் பீரியட்ல தான் பாத்தீங்க அப்படின்னா இஸ்லாம் பீப்புளுடைய சட்டங்கள் எல்லாமே தொகுக்கப்பட்டு அது எல்லாமே நீதிமன்றத்தால் என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இன் இயர் 1773 1773 ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லக்கூடிய ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலியமா 1773 இந்தியால சுப்ரீம் கோர்ட்னு சொல்லக்கூடிய உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. சோ தட் வாஸ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட் அட் கல்கட்டா. சோ கல்கட்டாவில தான் ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லக்கூடியது உருவாக்கப்பட்டது. சோ 1773 ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லக்கூடிய ஒழுங்குமுறை சட்டம் மூலியமா உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டது. ஆனா இந்த உச்சநீதிமன்றம் எப்போ வந்துட்டு நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 1774 தான் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. அப்போ எந்த ஆக்ட் மூலியமா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 1773 ரெகுலேஷன். இதே வந்துட்டு எந்த வருஷம் வந்துட்டு அந்த சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்தியர் 1774 அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆனா 1774 கல்கட்டால சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்திருந்தாலும் மெட்ராஸ்லயும் பாம்பேலையும் உடனடியாக கொண்டு வரல. சோ மெட்ராஸ்ல 1801 பாம்பேல 1824 தான் பாத்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றங்கள்னு சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அதுக்கு பிறகு இந்தியர் 1793 1793 காரன்வாலிஸ் இந்தியாவுடைய கவர்னர் ஜெனரலா இருந்த காரன்வாலிஸ் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சோ சட்ட விதிகள் தொகுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கோட் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பார். அதாவது எந்தெந்த குற்றத்திற்கு என்ன மாதிரியான தண்டனைகளை கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த கோட் ஆஃப் ப்ரொசீஜர்னு சொல்லக்கூடிய சட்ட விதிகள் தொகுப்பு அப்படிங்கறத உருவாக்கியிருப்பார். சோ அதனாலேயே அதை காரன்வாலிஸ் கோட் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க, காரன்வாலிஸ் சட்ட தொகுப்பு அப்படிங்கறதுல சொல்லுவாங்க. சோ அதுல தெளிவா பாத்தீங்க அப்படின்னா சிவில் கேசஸ் குடிமையல் வழக்குகளுக்கும் சரி, குற்றவியல் வழக்குகள்னு சொல்லக்கூடிய கிரிமினல் கேசஸ்க்கும் சரி
ஸோ தனித்தனியா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இரு வழக்குகளுக்கும் ஏத்த மாதிரியான கோட் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகளை உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல காரன்வாலிஸ் பாத்தீங்க அப்படின்னா குடிமையியல் நீதிமன்றங்கள் என்ன பண்ணிருப்பாருன்னா அங்கீகரிச்சிருப்பார். சிவில் கோர்ட்ஸ் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ நீதிமன்ற கட்டணங்களை ஒழிச்சிருப்பார். ஸோ கோர்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கோர்ட்டுக்கு நம்ம பே பண்ணக்கூடிய அந்த ஃபீஸ் அப்படிங்கிறத ஒழிச்சிருப்பார். அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கோர்ட் ஃபீஸ்னு சொல்லக்கூடிய நீதிமன்ற கட்டணங்களை ஒழித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா காரன்வாலிஸ். சோ மேலும் குற்றவியல் நீதிமன்றங்கள்ல சீர்திருத்தமும் செஞ்சிருப்பார். அப்போ குடிமையியல் நீதிமன்றம்னு சொல்லக்கூடிய சிவில் கோர்ட்ஸை அங்கீகரிச்சிருப்பாரு. குற்றவியல் நீதிமன்றங்கள்ல ரிஃபார்ம்னு சொல்லக்கூடிய சீர்திருத்தம் அப்படிங்கறத செஞ்சிருப்பார். அதுக்கு பிறகு இந்த 1807 1807 வங்காளத்தினுடைய கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர் யார் அப்படின்னா லார்ட் மின்டோ அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவரும் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா கோர்ட்டுக்கு வழங்கப்பட்டிருந்த பல அதிகாரங்களையும் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லக்கூடிய அதிகார வரம்புகளையும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாரு. நீதித்துறைக்கான அதிகார வரம்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கும் லார்ட் மின்டோ பிரபுவால. நெக்ஸ்ட் இந்தியர் 1813 1813 லார்ட் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கவர்னர் ஜெனரலா நியமிக்கப்பட்டிருப்பார். இவர் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா குடிமையியல் மற்றும் குற்றவியல் நீதித்துறை நிர்வாகத்தில் மேலும் பல சீர்திருத்தங்களை அமல்படுத்தினார். ஸோ சிவில் அண்ட் கிரிமினல் கோர்ட்ஸ்ல பல அமெண்ட்மெண்ட்ஸ் சொல்லக்கூடிய சீர்திருத்தங்கள் ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கு பிறகு மெயினா பாத்தீங்க அப்படின்னா ஹேஸ்டிங்ஸ் பீரியட்ல தான் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா ரெட் டாபிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊழல் போன்ற விஷயங்களுக்கு எதிராக விசாரிக்கக்கூடியது சிவப்பு நாடா முறையை தடுக்க முயற்சி எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ அதாவது வந்துட்டு ரகசியங்கள் ஆவணங்கள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்றது. ஓகேங்களா? இதெல்லாம் ரெட் டாபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப சிவப்பு நாடா முறையை தடுக்க முயற்சி அப்படிங்கிறது லார்ட் ஹேஸ்டிங்ஸ் பீரியட்ல தான் எடுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? சோ அவரை தொடர்ந்து யார் கவர்னர் ஜெனரல் ஆயிருப்பாங்க அப்படின்னா பென்டிங் அப்படிங்கிற ஒரு கவர்னர் ஜெனரல் ஆயிருப்பாரு. சோ அவர் பீரியட்லயும் இந்திய நீதித்துறை நிர்வாக மறுசீரமைப்பு மற்றும் தொகுக்கும் பணி செய்யப்பட்டது. சோ ரிஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம ஜுடிஷியரி எல்லாத்தையுமே தொகுக்கக்கூடிய பணியும் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா மேற்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? இவர் பீரியட்ல தான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன முன்னெடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா மாகாணத்தினுடைய மேல்முறையீடு நீதிமன்றங்கள் மூடப்பட்டது. சோ ப்ராவின்சியல் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கும். சோ அப்ப வாரன் ஹேஸ்டிங்ஸ் பீரியட்ல ப்ராவின்சியல் கோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஆனா பென்டிங் பீரியட்ல அந்த ப்ராவின்சியல் கோர்ட்ஸ்க்கு இருந்த மேல்முறையீட்டு அதிகாரம் அப்படிங்கிற அந்த மாகாணத்தினுடைய மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள்னு சொல்லக்கூடிய அப்பீல் ப்ராவின்சியல் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது மூடப்பட்டிருக்கும். ஓகேங்களா? சோ அந்த பணி யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா நடுவர் நீதிமன்றங்களுக்கு மாற்றப்பட்டது. மேல்முறையீடு மாகாண நீதிமன்றங்கள் இருந்து நடுவர் நீதிமன்றங்களுக்கு அந்த அதிகாரம் மாற்றப்பட்டது. சோ இதுக்கு இடையில 1834 to 1861 காலகட்டத்தில் இங்கிலாந்தினுடைய மன்னர் நீதிமன்றமும் இந்தியாவில் கம்பெனி நீதிமன்றமும் தனித்தனி அதிகார வரம்புகளை கொண்ட இரட்டை நீதி அமைப்பை உருவாக்கி இருந்தது. ஓகேங்களா? சோ 1834 to 1861 காலகட்டத்தில் ரெண்டு விதமான கோர்ட்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓவராலா இங்கிலாந்துக்கு பாத்தீங்கன்னா மன்னர் நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஓகேங்களா க்ரோன் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இந்தியாவில பாத்தீங்க அப்படின்னா கம்பெனி கோர்ட்னு சொல்லக்கூடிய கம்பெனி நீதிமன்றம்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. அடுத்தது 1861 1861. சோ எப்படி ரெகுலேஷன் ஆக்ட் 1773 மூலியமா 1774 கல்கட்டாவில் சுப்ரீம் கோர்ட்டும் 1801 1801 மெட்ராஸ்லயும் 1824 1824 பாம்பேலையும் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம் உருவாக்குனாங்களா. சோ 1861 இந்திய உயர்நீதிமன்ற சட்டம்னு சொல்லக்கூடிய ஹைகோர்ட் ஆக்ட் அப்படிங்கறத எனாக்ட் பண்றாங்க. சோ இந்த சட்டத்தின் மூலியமா இந்த கல்கட்டா மெட்ராஸ் பாம்பே இது மூணுல இருந்த உச்ச நீதிமன்றங்கள் என்னன்னு மாத்தப்படுது அப்படின்னா which was changed to ஹைகோர்ட் உயர் நீதிமன்றங்களாக மாத்தப்படுது. அப்போ 74 1801 1824 உருவாக்கப்பட்டிருந்த இந்த சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது இந்தியர் 1861 1861 ஹைகோர்ட் ஆக்ட் மூலியமா ஹைகோர்ட்ஸாக உயர் நீதிமன்றங்களாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. ஓகேங்களா? இது உச்ச நீதிமன்ற முறை ஒழிப்பதற்கு இட்டு சென்றது. சோ அப்ப இந்தியாவில சுப்ரீம் கோர்ட்னு ஒண்ணு இல்லாம போறதுக்கு ஒரு மெயினான ரீசனா இது அமைஞ்சது. ஓகேங்களா? அட் த சேம் டைம் இந்தியாவில ஹைகோர்ட் அப்படிங்கிற ஒன்று உருவாகிறதுக்கும் இது அடித்தளம் அமைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுக்கு பிறகு இந்தியா 1935 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்திய அரசாங்க சட்டம் 1935. சோ இந்த சட்டத்தின் மூலியமா இந்திய உயர்நீதிமன்றங்களுடைய தன்மை அதிகார வரம்பு போன்றவை நிறைய சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா? சோ இன்றைய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 மூலியமா பல ஹைகோர்ட்ஸ்ல செஞ்சாங்க. ஆஃப்டர் 1947 1947க்கு பிறகு பாத்தீங்கன்னா பஞ்சாப், அஸ்ஸாம், ஒடிஷா, ராஜஸ்தான், ட்ரவாங்கூர், மைசூர், ஜம்மு காஷ்மீர்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் 7 உயர் நீதிமன்றங்கள் ஏற்படுத்தப்பட்டது. சோ ஏற்கனவே ஒவ்வொரு இடங்கள் உயர் நீதிமன்றங்கள் இருக்கு. இதுக்கு இடைப்பட்ட இடத்துல 1866 பாத்தீங்க அப்படின்னா அலகாபாத்ல ஹைகோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஹைகோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வரும்போது 1947 சுதந்திரத்துக்கு பிறகு பஞ்சாப், அஸ்ஸாம், ஒடிஷா, ராஜஸ்தான், ட்ரவாங்கூர்னு சொல்லக்கூடிய திருவிதாங்கூர், மைசூர் மற்றும் ஜம்மு காஷ்மீர்னு சொல்லிட்டு இந்த 7 மாநிலங்கள்ல 7 ஹைகோர்ட்ஸ் சொல்லக்கூடிய உயர் நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது.
ஸோ 1950 கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு ஏற்கனவே இருக்கிற உயர்நீதிமன்றங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ரெகக்னிஷன் சொல்லக்கூடிய அங்கீகாரம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. பிரிட்டிஷ் பீரியட்ல உருவாக்கப்பட்ட ஹைகோர்ட்ஸே இப்பவும் அந்தந்த மாநிலங்கள உயர்நீதிமன்றங்களா தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெகக்னிஷன் அங்கீகாரம் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு பிறகு நிறைய ஹைகோர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஹைகோர்ட்ஸ் உருவாச்சு. ஒரு சில இடங்கள்ல பொதுவான உயர்நீதிமன்றங்கள் அப்படிங்கறது உருவாக்குனாங்க. இப்படி ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ஹைகோர்ட்ஸ் அப்படிங்கிற எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வந்தது. ஓகேங்களா. ஸோ பை 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 42வது சட்ட திருத்தம் 1976 மூலியமா சீர்திருத்தம் பண்றாங்க கான்ஸ்டியூஷன்ல. என்ன அப்படின்னா உயர்நீதிமன்றத்துடைய அதிகார வரம்பில் பெருமளவு மாற்றம் கொண்டு வரப்பட்டது. தட் இஸ் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் ஆஃப் த ஹைகோர்ட்னு சொல்லக்கூடிய உயர்நீதிமன்றங்களுடைய அதிகார வரம்புகள் அப்படிங்கறதுல நிறைய மேஜர் சேஞ்சஸ் அப்படிங்கறத செய்யறாங்க. ஓகேங்களா. சோ அப்ப யூஸ்வலா சோ சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் அதனுடைய அதிகார வரம்புகளை முடிவு பண்ணக்கூடிய பவர் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு. பை திஸ் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா அது எல்லாமே முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா. சோ அப்ப 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா தான் உயர்நீதிமன்றங்களுக்கான அதிகார வரம்புகள் நிறைய சேஞ்சஸ் மேக் பண்ணப்பட்டது. ஓகேங்களா. சோ அப்போ தொடக்க காலகட்டத்துல கல்கட்டா, மெட்ராஸ், பாம்பே அப்படின்னு 3 உயர்நீதிமன்றங்கள் தான் இருந்தது. சுதந்திரத்துக்கு பிறகு போடப்பட்ட சட்டங்கள் கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்தது. இது எல்லாமே என்னாச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உயர்நீதிமன்றங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு அட் பிரசன்ட் we have 25 ஹைகோர்ட்ஸ். இப்ப 25 உயர்நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் செயல்படுது. ஓகேங்களா. அந்த ஹைகோர்ட்ஸ்னுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரும் சரி, அதிகார வரம்புன்னு சொல்லக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன்ஸும் சரி, நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கறத ஃப்ரீக்வெண்டா மீட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. ஓகேங்களா. மெயினா பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரத்தன்மை, பாகுபாடற்ற தன்மை போன்றவை இந்த சேஞ்சஸ் மூலியமா உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ரைட். சோ இப்படி ஹைகோர்ட்ஸ் அப்படிங்கறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. சரி, சுப்ரீம் கோர்ட் எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம அப்படியே கண்டினியூஸா பார்க்கலாம். ஓகேங்களா. சோ என்ன அப்படின்னா பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இந்திய அரசாங்க சட்டம் 1935 ரொம்ப முக்கியமான ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மைல்கல் அப்படின்னே சொல்லலாம். ஓகேங்களா. சோ ஏன் அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு இப்ப நம்ம ஃபாலோ பண்ற நிறைய ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இருந்து எடுக்கப்பட்டதான். சோ அதனாலேயே நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு டிராபேக் இருக்கு. என்ன அப்படின்னா கார்பன் காப்பி ஆஃப் 1935 ஆக்ட் இந்திய அரசாங்க சட்டம் 1935 கார்பன் காப்பின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சோ இந்த 1935 ஆக்ட் மூலியமா தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது ஃபெடரல் கண்ட்ரியா மாறி இருக்கும். கூட்டாட்சி தத்துவமுடைய நாடா மாறி இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒற்றையாட்சியுடைய நாடாக இருந்துச்சு. சோ இந்த 1935 ஆக்ட் மூலியமா தான் கூட்டாட்சின்னு சொல்லக்கூடிய யூனியன் லிஸ்ட் ஒன்றிய பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட் மாநில பட்டியல் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட் சொல்லக்கூடிய பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு அப்படின்னா கூட்டாட்சி தத்துவத்தை நோக்கி இந்தியா மாறிச்சு. அப்ப இந்தியா ஃபெடரல் கண்ட்ரியா மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த கூட்டாட்சி சார்ந்த நீதிமன்றங்களும் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் உணர ஆரம்பிச்சு. சோ அதனுடைய விளைவுதான் இந்தியா 1937 1937 பாத்தீங்க அப்படின்னா கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றங்கள் தொடங்கி வைக்கப்பட்டது. சோ ஃபெடரல் கோர்ட்ஸ் வார் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இயர் 1937. சோ 1937 ஃபெடரல் நீதிமன்றங்கள்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. சோ அதுல பாத்தீங்கன்னா தலைமை நீதிபதியும் 6 நீதிபதிகளும் அமர்ந்திருப்பாங்க. சோ சீஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் 6 அதர் ஜட்ஜஸ் அப்படிங்கிறவங்க தான் அந்த ஃபெடரல் கோர்ட்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி நீதிமன்றங்களே இருந்தாங்க. ஓகேங்களா. சோ இந்த ஃபெடரல் கோர்ட்ஸ் தான் 1950 ஜனவரி 28 இப்ப இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டாக உச்ச நீதிமன்றமாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேங்களா. சோ அப்ப பாருங்க 1773 சுப்ரீம் கோர்ட்டா கல்கட்டால எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. 1801 1824 மெட்ராஸ்லயும் பாம்பேலயும் உச்ச நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டது. 1861 ஹைகோர்ட் ஆக்ட் மூலியமா அந்த சுப்ரீம் கோர்ட்ஸ் எல்லாமே என்னவா மாறிச்சு அப்படின்னா உயர் நீதிமன்றங்களா மாறிச்சு. சோ அதோடவே இந்தியால சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. பட் ஆனா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி ஃபெடரலிசம் சொல்லக்கூடிய கூட்டாட்சி அரசாங்கம் கொண்டு வரப்படுது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கூட்டாட்சி நீதிமன்றங்கள் தேவை அப்படிங்கிற விஷயம் உணர்ந்து 1937 இருந்தே ஃபெடரல் கோர்ட்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. சோ சீஃப் ஜஸ்டிஸ் பிளஸ் 6 அதர் ஜட்ஜஸோட அவங்க உருவானாங்க. சோ அதுதான் 1950 ஜனவரி 28 என்னவா உருமாயிருச்சு அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்னு சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றமாக எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். ஓகேங்களா. சோ வாரன் ஹேஸ்டிங்ஸா இருக்கட்டும், காரன் வாலிஸா இருக்கட்டும், ஹேஸ்டிங்ஸ் பர்புவா இருக்கட்டும், வில்லியம் பென்டிங்கா இருக்கட்டும், இவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான சேஞ்சஸ் அப்படிங்கறத ஜுடிஷியரி ஃபீல்ட்ல கொண்டு வந்துட்டே இருந்தாங்க. பட் மேஜர் சேஞ்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 மூலியமா தான் நடந்தது. ஓகேங்களா. சோ அப்போ கிட்டத்தட்ட 1937 இருந்து 1950 கிடைப்பட்ட இந்த 12 முதல் 13 ஆண்டு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபெடரல் கோர்ட் சார்ந்த நீதிமன்றம் தான் இந்தியால பல முக்கியமான விஷயங்களை ஹேண்டில் பண்ண கோர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ரைட். சோ இந்த கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றத்திலிருந்து தான் அந்த நீதிபதிகள் சுதந்திரம், நேர்மை, பாகுபாடற்ற விசாரணை போன்ற மரபுகள் எல்லாத்தையும் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம சுப்ரீம் கோர்ட் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் எந்த விதமான பாகுபாடுகளும் இல்லாமல் கேசஸ் ஹேண்டில் பண்றாங்கன்னா அதோடைய அனுபவம் எல்லாமே எங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த 37 to 50 அந்த 12 to 13 இயர்ஸ் இருந்த ஃபெடரல் கோர்ட்டை வச்சுதான் அது எல்லாமே முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. இதுக்கு இடைப்பட்ட டைம்ல 1726 18
83லயும் பாத்தீங்க அப்படின்னா பிரிவி கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிமன்ற மேலவை அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அதுவும் ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சதுன்னே சொல்லலாம். ஓகேங்களா? சோ அப்போ சர் ஹரிசிங் கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்யும் ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றத்தின் தேவை 1921 உணர்ந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மேல்முறையீடு பண்றதா இருந்தாலும் இங்கிலாந்துக்கு தான் நம்ம போற மாதிரி இருந்தது. ஓகேங்களா? பட் இந்தியாவிலேயே உச்ச நீதிமன்றம் ஒன்று இருந்தது அப்படின்னா நம்ம உச்சபட்ச மேல்முறையீடு அதிகாரத்துக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கே போலாமே, அப்படி ஒரு நீதிமன்றம் தேவையே அப்படிங்கிறத 1921 காலகட்டங்களே உணர்த்தி வலியுறுத்தினவர் யார் அப்படின்னா முக்கிய நீதிபதிகள் ஒருத்தரா இருந்த சர் ஹரிசிங் கோர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947, இந்திய சுதந்திர சட்டம் 1947. இந்த சட்டத்தின் மூலியமாக அரசியல் அதிகாரம் மாற்றப்பட்டது. ஓகேங்களா? சோ இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்டான அண்ட் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரின்னு சொல்லக்கூடிய சுதந்திரமான மற்றும் நியாயமா ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டுச்சு. சோ என்னதான் இந்தியாவில் வந்துட்டு ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணாலும், ஓகேங்களா, சோ மேலவை ஒழிப்பு, கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்ற அதிகார விரிவாக்க சட்டம் 1945 இயற்றப்பட்டது. ஓகேங்களா? இதுபடி இந்தியாவில் என்னதான் கூட்டாட்சி நீதிமன்றங்கள் செயல்பட்டு வந்தாலும் உயர்ந்தபட்ச நீதிமன்ற வழங்கக்கூடிய அதிகாரமாக எது இருக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்னு சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம் தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முன்னெடுக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அதுதான் Jan 26, 1950 கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்துருது. ஓகேங்களா? சோ அது நடைமுறைக்கு வந்ததோட என்ன ஆகுது அப்படின்னா ஜுடிஷியரின்னு சொல்லக்கூடிய நீதிமன்றமும் நடைமுறைக்கு வருது. ஓகேங்களா? சோ ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய அந்த ஃபெடரல் கோர்ட் என்னவா மாறுது? உச்ச நீதிமன்றமா மாறுது. சோ அதிகாரங்கள் பகிரப்பட்டுள்ளது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நீதித்துறையினுடைய அதிகாரம் பகிரப்படுமானா கண்டிப்பா இல்ல. சோ சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படிங்கிறது தான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணப்படுது. ஓகேங்களா? சோ அப்படி நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 124 விதி 124 அப்படிங்கிறது which established the Supreme Court of India, இந்தியாவுக்கு தேவையான உச்சநீதிமன்றம் அப்படிங்கறத உருவாக்குது. ஓகேங்களா? சோ அப்ப 1773ல சுப்ரீம் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் ஆகி அதுக்கப்புறம் அது ஹை கோர்ட்ஸா மாறி மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இதுக்கு நடுவில் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபெடரல் கோர்ட்ஸ், மேயர் கோர்ட், பிரைவேட் கவுன்சில்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நீதிமன்றங்கள் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கும். சோ அப்போ ஏன்ஷியன் பீரியட்ல நியாயத்தின் அடிப்படையிலும் தர்மத்தின் அடிப்படையிலும் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கினாங்க. அரசருக்கு இறுதி முடிவெடுக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மிடிவல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசருக்கு சொல்லக்கூடிய சுல்தானுக்கு தான் மோர் பவர் இருந்துச்சு அப்படின்னாலும் பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா கிரிமினல் கோட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் சொல்லக்கூடிய சட்டங்கள் எல்லாமே தொகுக்கப்பட ஆரம்பிச்சு. இந்த குற்றங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பட் இப்ப நம்ம ஃபாலோ பண்ற என்டையர் ஜுடிஷியரி சிஸ்டமும் பாத்தீங்கன்னா மிடிவல் இந்தியால ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. சோ லார்ட் வாரன் ஹேஸ்டிங்ஸ், காரன் வாலிஸ், பென்டிங், லார்ட் ஹேஸ்டிங்ஸ் சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அவங்களுடைய முக்கியமான ரோல் அப்படிங்கறத இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் ஜுடிஷியரியில கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்த வீடியோல சுப்ரீம் கோர்ட் அவங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ன, அவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.